என் இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்கறியெல்லாம் நிறையா போட்டு நூடுல்ஸ் தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக வழக்கம் போல் செஞ்சு அசத்தியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இதில் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ கல்லுப்பு சேர்த்துருக்கறனால நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பெரியசாக இருக்குது. இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விடலாங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக நார்மலான தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். இந்த நூடுல்ஸை இந்த தண்ணியில் மாற்றிக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா குழஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை 1 செகண்ட் மட்டும் வதங்கினா போதுங்க. ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ ஒரு கேரட்டை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையுமே 1 செகண்ட் மட்டும் வதக்கினா போதுங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி பழத்தை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா அதுவுமே கேரட்டு போலையவும் உருளைக்கிழங்கையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கலாங்க. அடுத்து ஒரு குடமிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த குடமிளகாயை சேர்த்துக்கலாங்க. கேரட்டு, உருளைக்கிழங்கு, குடமிளகாய் எல்லாத்தையுமே ஒன்று போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்து குடமிளகாயை சேர்த்து 1 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு இந்த குடமிளகாய், கேரட்டு எல்லாமே ஒன்று போல் வதங்கி வரணுங்க. இப்போ இந்த காய்கறி ஒரு 80% தான் வேகணும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தா பிறகு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மேகி மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 2 3ன்ட்டு மேகி மசாலாவோட பேர். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மேகி மசாலா. இப்போ அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அடுத்து 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விடணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே போட்டு விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூனுக்கு வறுத்த எள்ளு சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி சேருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது அந்த எள்ளோட வாசம் செம்மையாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை சேர்த்து பாருங்கள், நம்மளுக்கு நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு அசத்தலாக இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி ருசித்து சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.